நான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். பிள்ளைங்களை வளர்க்குறது எப்படி அப்படின்னு. சில பேர் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சினிமா பாட்டு. நம்ம சின்ன வயசில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம யங்ஸ்டர் ஆனப்போ அறுக்கிறோம். நாம் சொல்கிறது எல்லாமே ரிலீஜியன் வைஸாக தான் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா பைபிள் வசனங்களை என்ன பேசினாலும் பிள்ளைகிட்ட நமக்குள்ள பேரண்ட்ஸாக என்ன பேசினாலும் அவங்கள்ட்ட என்ன நம்ம இன்ட்ராக்ட் பண்ணாலும் அதில் ஒரு பைபிள் வசனம் ஒழிச்சு வச்சுருக்கணும். இப்போது ஒரு சமைச்சிட்ருக்கோம், பிள்ளை வருது, அப்போ அந்த ஸ்பைசஸ் வழியாக, அந்த பாத்திரங்கள் வழியாக, நம்ம உண்டாக்குற அந்த மெனு வழியாக ஒரு வசனத்தை பிள்ளைக்குள்ளே விதைச்சிடணும். இதெல்லாம் ஒரு சீக்ரெட். ஒரு ஸ்பிரிச்சுவல் மதருக்குள்ளே ஒரு சீக்ரெட். குளிக்க வைக்கிறோம், அதில் ஒரு வசனத்தை ஒழிச்சு வச்சு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம புஷ்அப் பண்ணாதான் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் நம்ம நல்ல ஒரு பேபி, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியை வளர்க்க முடியும். ஏன்னா சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு எவனையும் விழுங்கலாமோன்னு சுற்றி திரிஞ்சிட்ருக்கிற காலம் இது. சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சத்துரு. நம்ம என்ன செய்யணும், எப்படியெல்லாம் வசனத்தை திணிக்க முடியுமோ. ஏன்னா வசனம் மட்டும்தான் மனுஷனை வாழ வைக்கும், வேறு எதுவுமே வாழ வைக்காது. சர்ச்சஸில் மெயினாக ஜாதி இது பார்க்குறாங்க, பார்ஷியாலிட்டி. இவங்க இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அப்போ நீங்கள் இன்றைக்கி வேத பாடம் வாசிங்க. இவங்க இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெண்டில் இதை பண்ணுங்கள். ஆனால் பாவப்பட்டவங்கெல்லாம் அந்த லாஸ்ட்டு பெஞ்சு, அதை ஒரு ஓரமாக அப்படியே போகிறாங்க. அதனால் பிள்ளைங்களை நம்ம வீட்டிலே, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நம்மளை யாருமே சர்ச்சஸில் எதுலேயுமே நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம். பரலோகம் நம்மளை இன்க்ளூட் பண்ணுதா? பரலோகம் நம்மளை அட்டென்ஷன் பண்ணுதா? நம்ம ப்ரேயர் பண்ண நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? ஓகே, அது போதும் நமக்கு. அது ஒரு பிலீவராக ஏசப்பா பின்னாடி போகிறதுக்கு அது போதும். ஏசப்பா அப்படின்னு சமூகத்தில் உட்காரும் பொழுது கேட்குறாரா, பதில் கொடுக்குறாரா, நம்மளை சுற்றி சமாதானத்தை கொடுத்துருக்குறாரா, இவ்வளோ சோதனைகள் வரும்பொழுது நம்ம எந்திரிச்சு நிற்க பலன் தர்றாரா, போதும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை நல்ல ரீதிக்கு வளர்க்கணும். அப்போது பரிசுத்தமான சந்ததியை பிறப்பிக்கும்படியாக திருமணத்தை நியமித்திருக்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கொடுத்த பலன். அப்போ அவர் கொடுத்த பலனை அவருக்காக வளர்க்கணும். அதான் கரெக்டு. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிற இதுமாதிரி இருக்குது. அப்போது நம்ம சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. அப்போ அது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுறதுனால அதை நீட்டாக வச்சுட்டு அதே தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நிறைய வசனங்கள் எல்லா விதத்திலும் ஒழிச்சு வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலத்தில் ஆஸ் ஏ கிறிஸ்டியன் பேரண்டாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மெயினாக பிள்ளைங்க கூட ஒரு 5 வயசு, ஒரு 3 வயசு வரனாலும் பிள்ளைங்க கூட இருக்கணும். இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த விபிஎஸ் சாங் இதெல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றி கொடுத்தா மட்டும்தான் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்கள பாதுகாக்க முடியும், நம்ம பாதுகாக்க முடியாது. நம்ம வேலைக்கு போகணும், நமக்குள்ள காரியங்கள் இருக்குது. அதனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவங்கள கைவிட்டுறாதீங்க, அவங்க போன போக்கில் விட்டுறாதீங்க. விபிஎஸ் படித்த சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க.